யூடியூப்ல இருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்க வந்து சொல்லி ஆகணும். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் டிஸ்லைக் அண்ட் லைக்ஸ் இருக்குங்களா, அதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு மேஜர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன அப்டேட் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, நமக்கு அட்வான்டேஜா இல்லை டிஸ்அட்வான்டேஜா, இந்த மாதிரி எல்லா விஷயம் இந்த நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா டெக்னிக்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் போட்ட லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது வாட்ச் ஹவுஸ் பாலிசி வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற வாட்ச் ஹவுஸ் வந்து சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக வந்து யூடியூப் வந்து அப்டேட் விட்டுருக்காங்க. அதாவது ஸோ ஒரு யூடியூப் வீடியோக்கு ரொம்ப மெயினான வந்து பார்த்தீங்கன்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூவர்ஸ்க்கும் ஒரு கரெக்டான அனலைசபிளாக இருக்கும். ஸோ இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்லைக்கு இனிமேல் வந்து ஹைட் பண்ண போகிறாங்க. அதாவது உங்களோட யூடியூப் வீடியோஸ்க்கான லைக் கவுண்ட் மட்டும் இனிமேல் ஷோ ஆகும், அந்த டிஸ்லைக் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகாது. ஸோ இதுக்கான ரீசன் வந்து நிறைய பேர் கேட்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த யூடியூப் வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டார்கெட் பண்ணி இருப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங்க் பண்ணுறதுக்காக இந்த வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்லைக்ஸ் அதிகமாக பண்ணுறது, இல்லை சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போடுற கண்டென்ட் நல்லா இல்லை அந்த டிஸ்லைக்ஸ் அதிகமாகுது. இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் வருது. அந்த ஸ்ட்ரெஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலை ட்ராப் பண்ணுற அளவுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி யூடியூப் டோம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இனிமேட்டு லைக்ஸோட கவுண்ட் மட்டும் தான் வச்சிருப்போம், டிஸ்லைக்ஸோட கவுண்ட் ஆஸ் அ வியூவராக உங்களுக்கு வந்து காட்டாது, பட் ஆஸ் அ கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் டேரக்டாக பார்க்க முடியும், உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் போய்ட்டு எங்கேஜ்மெண்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ மக்கள் வந்து என்ன கேட்கறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப் வந்து ஒரு எதிர்மறையான விஷயங்களாமே சொல்லிட்டீங்க. அதாவது தெளிவாக சொல்ல பாருங்க, அதாவது இப்போ நீங்கள் யூடியூப் தான் வந்து சொன்னீங்க, அதாவது உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கிறது தான் அந்த டிஸ்லைக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. பட் அட் சேம் டைம் அந்த கிரியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்லைக்ஸ் வந்து ஷோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கோங்க. ஸோ இதில் நாங்கள் எதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறேன், அட் சேம் டைம் நான் என்னோட சஜஷனுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது செகண்ட் டைம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்களா, அந்த ஃபுல்லாக பார்க்கறதுக்கு டிஸ்லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக போயிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கன்சிடர் பண்ணிக்க முடியாது. நீங்கள் ஒரு டுட்டோரியல் வீடியோ போடுறீங்க, அந்த டுட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக தானே பார்க்குறீங்க. ஒன்று அந்த வியூவர் மேலே தப்பாக இருக்கணும், அப்படி இல்லைனா அந்த கண்டென்ட் போகிற அந்த கிரியேட்டர் மேலே தப்பாக இருக்கணும். ஸோ என்ன இருந்தாலும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்களா, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரீசன் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு என்னோட சஜஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கிரியேட்டருக்கு ஒரு டிஸ்லைக் ஹைட் பண்ணிட்டு உங்களோட வியூவர்ஸ்க்கு ஹைட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அவங்களால பார்த்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ண முடியாது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல, அதாவது ஒரு கிரியேட்டர் போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸுக்கு பிடிக்கல, அதனால வந்து ஒரு டிஸ்லைக்ஸ் கொடுறாங்க. பட் இதை வந்து கிரியேட்டருக்கு ஹைட் பண்ணுறப்ப ஒருவேளை உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு பிடிக்கல ரெண்டுல எதுவுமே உங்களுக்கு பார்த்தா தெரியாது. ஸோ ஒருவேளை அந்த கண்டென்ட்டை வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்த வீடியோ இதே கண்டென்ட்டில் போட்டாங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பிடிக்காது. ஸோ அதனால தான் கிரியேட்டருக்கும் அந்த டிஸ்லைக்ஸ் வந்து ஷோ பண்ணாதான் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதால இந்த கண்டென்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு வேறு புதுசாக ஒரு கண்டென்ட் வந்து போடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டருக்கு அந்த ஒரு டிஸ்லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. ஸோ ஆஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்லைக் வந்து காட்டாது. என்னென்னு கேட்டால் லைக் மட்டும் ஒரு 15 லைக்ஸ் காட்டும், டிஸ்லைக் வந்து டிஸ்லைக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மேனுவலாகவே நம்ம செட் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா டிஸ்லைக்கும் லைக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணலாம் யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் போயிட்டு. பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் லைக் மட்டும் வச்சுட்டு டிஸ்லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சொல்லக்கூடிய ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ப்ளஸ் அந்த ஃபியூச்சர். ஸோ இந்த ஒரு அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் நீங்க வாங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் எம்டி கிரியேஷன்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.